தற்போது ஒரு அண்மை செய்தி. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் நாடு முழுவதும் ரூபாய் 4650 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரை ரூபாய் 460 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவில் நாடு முழுவதும் ரூபாய் 4650 கோடி மதிப்பிலான பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடு முழுவதும் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்து வருகிறது. இருந்த கூட பணம், ரொக்கம், மதுபானம், நகை, போதைப் பொருட்கள் என மொத்தமாக 4658 கோடி அளவிற்கான பறிமுதல்கள் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் 460 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையில் 460 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மதுபானங்கள், நகை மற்றும் போதைப் பொருட்கள் தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 290 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 53 கோடி அளவிற்கான ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 5 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வரலாறு இல்லாத அளவிற்கு இந்த முறை மதுபானங்கள், ரொக்கம் மற்றும் நகை உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் நாடு முழுவதும் 4658 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் மட்டும் 460 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மதுபானங்கள் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் 4650 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதில் அதிகபட்சமாக ராஜஸ்தானில் 778 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி நந்தினி.